ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பாட்டில் பெயிண்டிங் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ரீல் பார்த்தேன். இந்த மாதிரி அழகா ஒரு பாட்டில வந்து பெயிண்ட் பண்ணி ஃப்ளவர் டிசைன் போட்டு ஒரு ஃப்ளவர் வாஸ் வந்து ரெடி பண்ணாங்க. சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. நான் இது வரைக்கும் எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பக்கம் போக மாட்டேன், எனக்கு வராது. சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்த ஒரு பாட்டில் எடுத்து அக்ரிலிக் கலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அந்த அக்ரிலிக் கலர்ஸ் வந்து ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். அதில் வந்து ஒரு 6 கலர்ஸ் இருக்க மாதிரி வாங்கிட்டு, அவங்க பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துட்டு, அப்புறமா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். லைக் ப்ராசஸ் வந்து ஈஸியா தான் இருந்தது. நான் நினைச்ச அளவுக்கு டஃபா இல்ல. ஓகே. இது என்னன்னா நம்ம ஒவ்வொரு கலர் பண்ணதுக்கு அப்புறமும் அது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது அந்த அக்ரிலிக் கலர்ஸ் வந்து. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிளாக் பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு திருப்பி காஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த எல்லோ கலர் வச்சு சென்டர் அந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட் வைக்கிறதுக்கு ஃபுல்லா டாட்ஸ் வச்சேன். ஃப்ளவர்ஸ் மேக் பண்றதுக்கு வந்து என்கிட்ட வந்து டார்க் கலர்ஸா தான் இருந்தது. லைக் இதுல நான் ஒயிட் ஃப்ளவர்ஸ் வச்சப்போ பார்க்க அழகா இருந்தது. லைக் ப்ராமினென்ட்டா தெரிஞ்சது. அண்ட் ரெட் ஓகே, ஓரளவுக்கு டீசென்ட்டாவாவது தெரிஞ்சது. திருப்பி லாஸ்ட்டா வந்து கிரீன் அண்ட் ப்ளூ ட்ரை பண்ணேன். அது வந்து தெரியவே இல்ல ஆக்சுவலா. அது வந்து ஒரு பிளாக் கலர் பேஸ்ன்றதுனால அந்த டார்க் கலர்ஸ் வந்து வெளியில தெரியவே இல்ல. சும்மா பார்க்கறதுக்கு ஜஸ்ட் அந்த எல்லோ டாட்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சது. பட் எனிவே அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த எல்லோ டாட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். லைக் நெறைய பக்கத்துல பக்கத்துல நெறைய வச்சுட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து இது காயறதுக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோம். சரி திருப்பி அந்த 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா லாஸ்ட்டா கோட்டிங் இது இப்படியே வச்சோம்னா தண்ணி பட்டா வந்து அது வந்து அழிஞ்சிரும். கையோட அந்த பெயிண்ட் வந்து ஒட்டிட்டு வந்துரும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அக்ரிலிக் கிளாஸ் அப்படின்ற ஒண்ண வச்சு ஒரு கோட்டிங் வந்து லாஸ்ட்டா குடுத்தாங்க. நானும் அது வந்து வாங்கினேன். எங்க வாங்கினேன்? மீஷோல இருந்து தான் வாங்கினேன் அக்ரிலிக் கிளாஸ் வந்து. அது வாங்கிட்டு அத வச்சு ஒரு கோட்டிங், ஃபைனல் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்படிதான் இருக்கு. பரவாயில்லல்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளவுதான். வீட்ல வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஆக்சுவலா ஒரு உடைஞ்சு போன வாஸ்ல இருந்தா இந்த ஃப்ளவர்ஸ். இத வச்சு ஃபார் டைம் பீயிங் வச்சு வச்சிருக்கேன் உள்ள. மேபி ஃபியூச்சர்ல வந்து வேற லைட் கலர் ஃப்ளவர்ஸ் வாங்கி இது வந்து டெக்கரேட் பண்ணலான்றது தான் பிளான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.